Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு ரொம்ப குயிக்கா ஒரு fried rice ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அதில் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நான் பூடு தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கேப்சிகமும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் எல்லா கலர், க்ரீன் கலர், அப்புறம் எல்லோ, அப்புறம் ரெட் மூணும் சேர்த்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணுறேன். ரைஸ் குக் பண்ணும்போது ரொம்ப குழையிற மாதிரி குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸ்க்கு. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இதில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் green chilli சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் எதுனாலும் சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணி அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.